ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஐயனார் துணை சீரியலில் என்னதான் இருந்தாலும் பாண்டி இந்த மாதிரியான ஒரு காரியத்தை பண்ணியிருக்க கூடாது. ஒன்று வானதி கிட்டையாவது, இல்லை வானதி இன்னைக்கு வேண்டாம், இன்னொரு நாளைக்கு அந்த நிச்சயதார்த்தத்தை நம்ம வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வானதிக்காவது ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கணும், இல்லை அவங்க அண்ணங்கிட்டையாவது ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கணும். ஆனால் யாருக்குமே சொல்லாமல் பாண்டி ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு அவர் பாட்டுக்கு தனியாக போயிட்டாரு. அங்கே போயிட்டு வானதி சொல்கிறதெல்லாம் நினச்சி பார்த்து அவர் வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இங்கே பார் பாண்டி, நீ பண்ணுறது முட்டாள்தனம். எனக்கா வானதி நீ காதலிக்கிற, வானதியோட வீட்டில் இதுக்கப்புறம் வந்து சம்மதமே சொல்ல மாட்டேன் அப்படின்ற ஒரு நிலைமை இருந்தப்போ அவங்க அப்பாவும் அம்மாவும் அந்த பையனை பொண்ணு கேட்டு வர சொல்லிட்டு அவங்களே வந்து சம்மதம் சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி நேரத்தில் நீ என்ன பண்ணியிருக்கணும், வீட்டோட எல்லாரையும் கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே பொண்ணு பேசிட்டு எனக்கு இன்னும் கொஞ்ச நாள் டைம் கொடுங்க, என் அண்ணனுக்கு கல்யாணம் நடந்த பிறகு அதுக்கப்புறம் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், இன்னும் கொஞ்ச நாள் டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டி தன்மையாக பேசி வானதியோட அப்பா அம்மா கிட்ட அந்த மாதிரி பேசியிருந்தாவே அவங்க இன்னும் இந்த பையன் வந்து பொறுப்பான பையன் தான், அவங்க அண்ணனுக்கு கல்யாணம் ஆகாமல் இவன் வந்து கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்றான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மா வந்து நம்ம பாண்டி மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் வரும். ஆனால் பாண்டி சொன்ன நேரத்தில் அந்த நிச்சயதார்த்த டைமுக்கு வந்து வராமல் இவரை போன சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு எங்கேயோ போயிட்டாரு. இது மிகப்பெரிய ஒரு முட்டாள்தனம். ஏன்னாக்கா வானதி உன்னை நம்பி வந்திருக்கிற பொண்ணு, உன்னை காதலிக்கிற பொண்ணு, கண்டிப்பாக அவங்க நிலாவை வந்து தப்பாக தான் பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க என்ன இப்போதான் புதுசாக பேசுகிறாங்களா, இதுக்கு முன்னாடியே வந்து அவங்க தப்பாக தான் பேசிகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சோழனுக்கும் நிலாவுக்கும் நடந்த கல்யாணம் ஒரு பொய்யான கல்யாணம்னு தெரிஞ்ச பிறகு அது இன்னும் கொஞ்சம் அதிகமாக தான் ஆக போகுது. அதனால நம்ம சேரனுக்கு பொண்ணு இல்லாமல் இல்லை, அவங்களுக்கு சந்தா இருக்கிறாங்க. அவங்க வானதி சொன்னதில் எந்த விதமான தவறும் இல்லை. ஒன்று நிலாவை ஏன் இங்கே தங்கிட்டு இருக்காங்க, அவங்கள போய் ஹாஸ்டலில் தங்க சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது கொஞ்சம் தப்பான விஷயம்தான். இருந்தாலும் அதை வந்து கொஞ்சம் மாற்றிட்டு இருந்துக்கலாம். ஆனால் நம்ம வானதி எப்பவுமே இதே மாதிரி தான் பேசுவாங்க, அவங்களோட கேரக்டரே இதுதான். அதுக்காக அவங்க வீட்டில் சம்மதம் சொன்ன பிறகு அந்த குறித்த நேரத்தில் இவர் போகாமல் இருக்கிறது மிகப்பெரிய தவறு. அந்த அவங்க சம்மதம் சொன்னதே இதில் வீணா போயிடுமோ அப்படின்ற ஒரு பயமும் இருக்குது. இதனால வானதியோட மனசு எவ்வளோ காயப்படும் அப்படின்னு நினைக்காம நம்ம பாண்டி இந்த மாதிரியான பண்ணது ஒரு மிகப்பெரிய முட்டாள்தனம். ஒன்று அவங்க அண்ணங்கிட்டையாவது, அண்ணே நீங்கள் போயிட்டு அவங்க அப்பா அம்மா கிட்ட போயிட்டு இது மாதிரி சொல்லுங்கள், இல்லை இன்னும் கொஞ்ச நாள் டைம் கொடுங்க, நான் வந்து கல்யாணம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்னுடைய தம்பிக்கு வந்து நான் கல்யாணம் பண்ண வைக்கிறேன் அப்படி சொல்லிட்டு நம்ம சேரனையாவது சொல்ல வச்சிருக்கணும். இல்லை நம்ம பாண்டியே அவங்க வீட்டுக்கு போயிட்டு அந்த நிச்சயதார்த்தம் பண்ணும் போது, இல்லைங்க கொஞ்ச நாள் டைம் கொடுங்க, இப்போ நிச்சயதார்த்தத்தை மட்டும் வச்சுக்கலாம், அதுக்கப்புறம் வந்து கல்யாணத்தை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டி சொல்லியிருந்தா அவங்க அப்பா அம்மா உண்மையிலே வந்து பாண்டி மேலே ஒரு கௌரவம் வந்திருக்கும். ஆனால் நம்ம பாண்டி பண்ணியிருக்கிற காரியம் ரொம்பவும் தப்பான ஒரு காரியம். அவரை நம்பி வந்திருக்கிற அந்த பொண்ணுக்கும் அந்த பொண்ணை நம்பி அவங்க வீட்டில் வந்து சம்மதம் சொன்னதுக்கும் இவங்க கொஞ்சம் கூட மரியாதையே கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் நினைக்கிறேன். என்னதான் இருந்தாலும் பாண்டி பண்ணது மிகப்பெரிய ஒரு தவறு. இந்த விஷயம் வந்து சேரனுக்காக வேண்டியோ இல்லை நிலாவுக்காக வேண்டியோ வந்து ஒதுக்கி இருக்கக்கூடாது. அந்த வானதியோட கேரக்டரே வந்து நம்ம நிலா வந்து தப்பாக பேசுறது தான். அது மட்டும் இல்லாமல் சேரனை பற்றி அவங்க சொன்னது எந்த விதமான தவறும் இல்லை. சந்தா தான் ரெடியாக இருக்கிறாங்க. நம்ம சேரன் தான் வந்து சந்தாவை கல்யாணம் பண்ணிக்காமல் காலதாமதம் படுத்திட்டு இருக்காங்க. அதனால் சேரனும் சந்தாவும் கல்யாணம் பண்ணிக்கணும். அதே சமயம் நம்ம நிலாவை பற்றி பேசுனது அவங்க புதுசாக இல்லை, இருந்தாலும் அதை அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம பாண்டி தான் ஏதாவது ஒன்று சம்மந்தம் சொல்லி அந்த நிச்சயதார்த்தத்தை நடத்தியிருக்கணும். நடத்திட்டு அவங்கக்கிட்ட கொஞ்சம் டைம் கேட்டிருக்கணும் அப்படி சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சொல்லிட்டு உங்களுக்கு எதுன்னு கருத்து இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் முறையாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி.